ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே. தானியேல் 9:4. தானியேல் பண்ணுற ஜெபம் பாருங்க. தன்னுடைய ஜனங்களுக்காக அவர் ஜபிக்கிறாரு. என்னன்னா, அந்த நாளில் அகஸ்வேரு ராஜா அகஸ்வேருவின் புத்திரரான தரியு ராஜ்யம் பண்ணுற 1ஆம் வருஷத்தில் தான் தானியேல் என்ன செய்கிறாரு, ஒரு காரியங்களை அறிந்து கொள்கிறார். என்னன்னா, எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறும், 70 வருஷம் செல்லும் அப்படின்றத அறிந்து கொள்றார், புஸ்தகங்களை அறிந்து கொள்றாரு. அப்போ உபவாசம் பண்ணி தானியேல் ஜெபிக்கிறார். ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை நோக்கி ஜபத்திலும் வேண்டுதலும் தேட ஆரம்பிக்கிறார். அப்படி தேடும்போது தான் இந்த வார்த்தையை சொல்கிறாரு, என் ஆண்டவரே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனேன்னு சொல்லி அவருக்கு ஒரு அடைமொழி கொடுத்து அவர் ஜெபிக்கிறதா பார்க்குறோம். யார் எந்த ஒரு மனிதன் தேவனிடத்தில் அன்பு கூர்றானோ, அவருடைய கற்பனைகளை கை கொள்கிறாங்களோ, அவங்களுக்கு கிருபையும் உடன்படிக்கையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறாரு. நாங்கள் பாவம் செய்து பாவ அறிக்கை செய்கிறாரு ஜனங்களுக்காகவும் தனக்காக. நாங்கள்னு சொல்லும்போது அவரையும் சேர்த்து சொல்கிறார். நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராய்ந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம் உம்முடைய நாமத்தினாலே அப்படின்னு சொல்லிட்டு எங்களை நீங்கள் மன்னிங்க அப்படின்லாம் சொல்கிறார். ஆண்டவரே, நீதி உமக்கே உரியது. உமக்கு விரோதமாக செய்த துரோகத்து நிமித்தம் உம்மாலே சமீபமும் தூரமான எல்லா தேசங்களும் துரத்தப்பட்டிருக்கிற 7ஆம் வசனம் பாருங்கள். யூத மனுஷரும் எருசலேமின் குடிகளும் சகல இஸ்ரவேலுமாகிய நாங்கள் இந்நாளில் இருக்கிறபடி வெட்கம் எங்களுக்குரியதுன்னு சொல்லி பாவ அறிக்கை செய்கிறாங்க. ஆனாலும் 10ஆம் வசனம் பாருங்கள். ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்பும் உண்டு அப்படின்னு சொல்லி பாவ அறிக்கை செய்கிறாரு. அப்போ அப்படியே ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும்போது இப்போ 22ஆம் வசனத்தில் 23ஆம் வசனத்தில் தேவ தூதன் அப்படியே புறப்பட்டு தானியேலை பார்த்து, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காப்ரியேல் தூதன் வராரு. தானியேலை பார்த்து சொல்கிறார், நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது என்பதை அறிவிக்க தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த அருமையான வேளையில நீங்களும் நானும் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது, நாம் ஜெபிக்கும் போது, பாவ அறிக்கை செய்து நம்மை தாழ்த்தி ஜெபிக்கும் போது, ஒரு தானியேலை போல ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கும் போதே கட்டளை வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எனவே நீங்களும் நானும் ஆண்டருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவரிடத்திலே அன்பு கூறும்போது கர்த்தர் நிச்சயமாய் நமக்காக ஒரு தூதனை அனுப்பி நம்முடைய வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் கேட்டு நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராயிருக்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா? நானுமது கற்பனையை கண்ணோக்கி கை கொண்டு நடந்திட உமது நீதி நியாயங்களை காத்து நடக்க அருள் செய்யும் என்னாத்துமனே சரே, சித்தம் நடக்கட்டுமே. பாவியாம் என்னை மண்டையில் நேசமாய் வழி நடத்தும். சோத்தரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, உம்முடைய கற்பனைகளை கைக்கொண்டு உம்முடைய வழியிலே அன்பாய் எங்களை வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் உம்முடைய கற்பனைகளை கை கொண்டு உம்மிடத்திலே அன்பு கூர்ந்து வாழும்போது எங்களுக்காக தூதனை அனுப்பி நாங்கள் விண்ணப்பம் செய்யும் போது அந்த விண்ணப்பத்தை செவி சாய்த்து எங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராய் இருக்கிறேன். இந்த நிச்சயத்தோடு விசுவாசத்தோடு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில், யோப்பா பட்டணம் தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் வீட்டில். அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். இன்றைய கேள்வி, யார் செசரியா பட்டணத்தை சேர்ந்தவன்?